ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி எல்லா வகையான குழம்புகளுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான மசாலா பொடி தான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த குழம்பு மிளகாய் தூள் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ வர கொத்தமல்லி, 3/4 கிலோ வரமிளகாயும் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா காய வச்சு பண்ணும்போது தான் ரொம்ப நாள் வரைக்கும் மசாலா கெட்டு போகாமலும் இருக்கும். இதில் எந்த பூச்சியும் வராமல் நல்லா சுத்தமாக இருக்கும். பாருங்கள், மிளகாயும் மல்லியும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூட சேர்த்து நம்ம வறுத்து பொடிக்கிறதுக்காக கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், பச்சரிசி 100 கிராம், வெந்தயம் 30 கிராம், கொஞ்சமாக மஞ்சள், மிளகு 50 கிராம், சீரகம் 75 கிராம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒவ்வொரு பொருட்களாக அதில் சேர்த்து நல்லா பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். நல்லா ஈவனாக எல்லா பருப்பு வகைகளும் செவந்து வர அளவுக்கு பொறுமையாக நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் எல்லா வகையான குழம்புகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் புளிக்குழம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில பொரியல் வகைகளுக்கு கூட இந்த பொடி சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து பொடிக்கும் போது தான் ரொம்ப நாள் வரைக்கும் மசாலா நல்லா இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இதில் நான் பெருங்காயத்தூளோ இல்லை சோம்போ எதுவுமே சேர்க்கலை. அந்தந்த குழம்பு செய்யும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மெஷினில் கொடுத்து நல்லா பொடிச்சு வாங்கிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான குழம்பு மிளகாய் தூளை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா ஃபைனாக பவுடர் ஆகிருக்கு. இதை தண்ணி எதுவும் படாமல் வச்சுருந்தா 6 மாதம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மசாலா தூளை வச்சு சிம்பிளாக ஒரு சாம்பார் நம்ம ரெடி பண்ணிடலாம். 150 கிராம் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, அரசாணிக்காய் நான் சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு இந்த குழம்பு மிளகாய் தூளை நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இது கூடயே நம்ம பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இதை அந்த வேக வச்ச பருப்பு காய்கறிகளோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு ஈஸி டிஃபன் சாம்பாருங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்சமாக மல்லி இலையை தூவிட்டு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான இட்லியில் இந்த சாம்பாரை சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து பரிமாறினீங்கன்னா ஒரு அட்டகாசமான இட்லி சாம்பார் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Happy cooking!